விதமாக சங்கீதம் 19 அதனுடைய 7ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சிகள் சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாக இருக்கிறது. கடந்த வாரத்திலும் அவ்விதமாய் வேதத்தை குறித்து வசனங்களை நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக சில வசனங்களை கூட இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். ஆண்டவருடைய வேதம் சொல்லும்போது பாருங்கள், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் அது குறைவற்றது. தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேதம் அது குறைவற்றதாக இருக்கிறது. உலகத்திலுள்ள எல்லா புஸ்தகங்களும் உலக மனிதர்களால் எழுதப்பட்ட உலக மனிதருடைய மூளையிலே தோன்றின அதன் பிரகாரம் எழுதப்பட்ட எல்லா புஸ்தகங்களும் அதிலே குறைவுள்ளதாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லும்போது கர்த்தருடைய வேதம் அது குறைவற்றதும் அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வேதம் அது குறைவற்றது. அதிலே ஒரு மனிதன் பாருங்கள், குறைவற்றது என்று சொன்னால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி அதாவது கிரியைகளை நடப்பிக்க வேண்டும், எப்படி இந்த உலகத்தில் வாழும்போது என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் குறித்து ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், அதாவது ஸ்தாபனத்தை எப்படி நடத்த வேண்டும், ஒரு தொழில் காரியங்களை எப்படி நடத்த வேண்டும், ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் பாருங்கள் அந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வதற்கு தேவையான ஆதாரங்களை கொண்டதாக இருக்கிறது கர்த்தருடைய வேதம். அதான் வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, உலகத்துக்குரிய காரியங்களையும் அது சொல்லுகிறது. இந்த உலகத்தை விட்டு அதாவது மனிதன் கடந்து போன பிறகு உலகத்தின் மரணத்திற்கு பிறகு என்ன இருக்கிறது என்பதையும் என்ன காரியங்கள் நடக்க இருக்கிறது என்பதை வேதம் அவிதமாய் தெளிவுபடுத்துகிறத நாம் பார்க்கிறோம். அதான் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பாருங்கள், நாம் உலக பிரகாரமான எந்த புஸ்தகங்களை படித்திருந்தாலும் ஒரு முறை 2 முறை 3 முறை படித்த பிறகு அதிலே ஒரு சலிப்பு உண்டாகிறத நாம் பார்க்கிறோம், ஒரு வெறுப்பு உண்டாகிறத நாம் பார்க்கிறோம். அதே சமயத்திலே நாம் வேதத்தை நாம் வாசிக்கும் போது நீங்கள் ஒருவேளை 100 தடவை இந்த வேதத்தை நீங்கள் படித்திருந்தாலும் கூட 101வது தடவை நீங்கள் இந்த வேதத்தை நீங்கள் பிரியமாயிருந்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது அதிலே நீங்கள் படித்த 100 தடவை படித்த தேவனுடைய இந்த வார்த்தைகள் 101வது தடவை படிக்கும் போதும் அது உங்களுக்கு புதிதாய் காணப்படும். அதிலிருந்து ஒரு ஜீவன் புறப்படுவதை, ஒரு ஜீவன் உங்களுக்குள் வருவதை நீங்கள் உணர முடியும். அது வேதத்தை படிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி காரியங்களை உணர்ந்து கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளை, அதான் கர்த்தருடைய வேதம் அது குறைவற்றதும் அது என்ன செய்ய மனிதனுடைய ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. ஒரு மனிதனை அது உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. தற்கொலைக்கு நேராய் போகிற ஒரு மனிதன் வாழ்க்கையிலே பல நிலைகளிலே நெருங்கொண்டு வாழ்க்கையிலே பல நேரங்களிலே அவிதமாய் துக்கமடைந்து நெருக்கப்பட்டு வேதனை அடைந்து உபத்திரவப்பட்டு துன்பங்கள் மத்தியிலே இந்த உலகத்திலே வாழ முடியாமல் இந்த உலகத்தில் இருந்து எப்படியாகிலும் செத்து போக வேண்டும் என்று நினைத்து தற்கொலைக்கு போகிற எத்தனையோ மனிதர்களை தேவனுடைய இந்த வார்த்தை என்ன செய்கிறது, உயிர்ப்பித்திருக்கிறது. தற்கொலை செய்ய வேண்டிய சில நிமிஷங்களுக்கு முன்பதாக ஏதோ ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு சிறு துண்டு பிரதியை கொடுப்பதன் மூலமாக அதிலே எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் மூலமாய் வேதத்திலிருந்து அதிலே எழுதப்பட்டிருக்கிற அந்த சிறு ஒரு வசனத்தின் மூலமாய் தொடப்பட்டு அந்த தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் மாறி பாருங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழுகிற எத்தனையோ சாட்சிகளை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதான் ஒரு ஆத்துமாவை என்ன செய்கிறது, கர்த்தருடைய வேதம் உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட இந்த வேதத்தை நீங்கள் அதாவது தியானிப்பீர்களானால், வேதத்தை நீங்கள் அனுதினமும் நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த வேதம் என்ன செய்கிறது என்றால் நம்மை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா அனுதினமும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால், ஒரு புதிய ஜீவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும், வேத வசனங்களை அனுதினமும் நாம் என்ன செய்ய வேண்டும், வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வாசிக்கும் போதுதான் அதன் மூலம் ஆவியானவர் நம்மோடு என்ன செய்வார், இடைப்படுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய தவறுகளை அந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, இந்த வேதத்தின் மூலமாக ஆவியானவர் உணர்த்துகிறத நாம் பார்க்கிறோம். நம்முடைய
அதாவது தவறுகளை ஆவியானவர் உணர்த்துவார். கர்த்தருக்காக நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் உணர்த்துவார். கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களில் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுவார். கைக்கொள்ள வேண்டிய காரியங்களை கைக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் வேதவசனங்கள் மூலம் நம்மோடு பேசுவார். விட வேண்டிய காரியங்களை ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலம் நம்மோடு என்ன செய்வார்? விட்டுவிடு என்று சொல்லுவார். இப்படி தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையின் மூலம் நம்மோடு என்ன செய்வார்? பேசுகிறவராக இருக்கிறார். அதான் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது தேவனுடைய வார்த்தை. அப்படி தேவனுடைய வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்காமல் இருக்கும்போது, வாசிக்காமல் இருக்கும்போது, தியானிக்காமல் இருக்கும்போது ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சில பேருக்கு பாருங்கள், சந்தோஷமே இருக்காது, ஒரு சமாதானத்தை பார்க்க முடியாது. எப்போதும் அதாவது விசுவாச வாழ்க்கையில் தடுமாறினவர்களாக காணப்படுவார்கள். எதிர்காலத்தை குறித்து அவிதமாய் விசுவாசமற்றவர்களாய் காணப்படுவார்கள். அனுதின வாழ்க்கையை குறித்து அவிதமாய் விசுவாசமற்றவர்களாக இடறிக்கொண்டு காணப்படுவார்கள். இப்படி தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்காமல் இருக்கும்போது நமக்குள் விசுவாசம் என்ன செய்யாது? பெருகாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதன் பக்தன் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது. பேதையான மனிதனை தேவனுடைய வேதம் என்ன செய்கிறதால் ஞானியாக மாற்றுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் வரையிலும் வாசிக்க தெரியாத சில தெய்வ பிள்ளைகளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அது எப்படி வந்தது? இதுதான் தேவன் என்ன செய்கிறது? அதாவது பேதைகளை ஞானியாக்குகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். சரியாக வேலைகளை அது ஒரு ஞானமாய் வாழ முடியாத ஒரு மனிதன் இந்த தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த வேத வசனங்களை தியானிக்கும் போது ஞானமாய் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு, ஞானமாய் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு, ஞானமாய் வேலைகளை செய்வதற்கு, தன்னுடைய வாழ்க்கையை ஞானமாய் காத்து கொள்வதற்கு இந்த வேதத்திலிருந்து அந்த மனிதனுக்கு ஞானம் கிடைக்கிறத நாம் பார்க்கிறோம். அதான் தேவனுடைய வார்த்தையில் கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதைகளை ஞானியாக்குகிறதுமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில் நமக்கு ஞான குறைவு இருந்தால், ஞானம் எந்த காரியத்தில் உங்களுக்கு ஞானம் அவசியமாக இருக்கிறதோ பாருங்கள், தேவனிடத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்? கேட்கலாம். தேவனுடைய வேதத்தின் மூலமாக நாம் ஞானத்தை நாம் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, படிப்பிலே ஒருவேளை ஞான குறைவாக இருந்தால் நீங்கள் அதை படிக்கிற பிள்ளைகள் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்கலாம். தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்யலாம்? தியானிக்கும் போது உங்களுக்கு ஞானத்தை ஆவியானவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு ஞான குறைவு இருந்தால் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதன் மூலம் ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்படி பேதைகளை ஞானியாக மாற்றுகிறது தேவனுடைய வேதம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எழுத படிக்க தெரியாதவர்கள், அப்படி இருக்கிறவர்கள் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் அதிலிருந்து அவர்களுக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும், எப்படி ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டும், எப்படி பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும் என்றெல்லாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து என்ன செய்கிறது? பேதைகளுக்கு ஞானம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் என்ன செய்யணும்? வேதத்திற்கு நாம் முக்கியத்துவத்தை நாம் கொடுப்பது நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது சிறந்தது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆராதனை, கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்கிறோம். ஆராதனையோடு நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. ஜபத்தோடு நாம் விட்டுவிடக்கூடாது. தேவனுடைய வேதத்தை நாம் என்ன செய்யணும்? தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.